வணக்கம் நண்பர்களே. ஜோதிட ரீதியாக இந்த வருடத்தில் மேஜரான கிரகங்களுடைய பயிற்சிகள் என்பது இருக்குது. அதுலேயும் குறிப்பாக வருட கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு, சனி மற்றும் ராகு கேதுக்களுடைய பயிற்சிகள் வரிசையாக இருக்குது. ஏற்கனவே இந்த கிரகங்களுடைய பயிற்சிகள் ஒவ்வொரு ராசிகளுக்கும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு தனித்தனியாக வீடியோஸ் போட்டிருக்கும். பார்க்காதவங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த பதிவில் பார்த்திங்கன்னா இந்த 3 கிரகங்களுடைய காம்பினேஷன் லக்ன ரீதியாக இது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்குது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் சொல்லக்கூடிய பலன்கள் பார்த்திங்கன்னா தோராயமாக ஒரு 2 வருட காலங்கள் அப்படிங்கிறது இருக்கும். காரணம் ஜோதிட ரீதியாக குரு ஒரு வருட காலம் ஒரு ராசியில் சஞ்சாரம் செய்யும். ராகு கேதுக்கள் 1.5 வருட காலங்கள் சஞ்சாரம் செய்யும். சனி 2.5 வருட காலங்கள் சஞ்சாரம் செய்யும். அது தவிர இந்த காலகட்டங்களில் இடைப்பட்ட காலகட்டங்களில் ஒரு 5 மாத காலகட்டங்களுக்கு வக்ரம், அதிசாரம், அஸ்தங்கம் போன்ற நிலைகளும் இந்த கிரகங்கள் மாறுபட்டு சஞ்சாரம் செய்துட்டு வரும். ஸோ இதெல்லாம் தோராயமாக ஒரு கணக்கு எடுக்கும்போது அப்ராக்சிமேட்டாக பார்த்திங்கன்னா ஒரு 2 வருட காலங்களுக்கு இந்த கிரகங்களுடைய நிலைகள் அப்படிங்கிறது இப்படி தான் செயல்பட்டுட்டு இருக்கும். மேற்கொண்டு பதிவுகளை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் எப்போவுமே லக்ன ரீதியான பதிவுகள் போடும்போது ஒரு கமெண்ட் ரெகுலராக வந்துடும், சார் இது ராசிக்கும் பொருந்துமா அப்படின்னு. அதை பற்றி ஏற்கனவே நிறைய விளக்கங்கள் சொல்லியிருக்கோம். பட் இருந்தாலுமே அந்த கேள்விங்கிறது வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இங்கே சொல்லக்கூடிய லக்ன பலன்கள் அப்படிங்கிறது ராசிகளுக்கும் பொருந்தும். பட் ஒரு 50% பொருந்தும், முழுக்க பொருந்தாது. ஒரு 50% அந்தந்த ராசிகளுக்கும் அதனுடைய பாதிப்புகள் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு இருக்கும். இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா லக்ன பலன்கள் அப்படிங்கும்பொழுது அங்கே எப்போவுமே பாசிட்டிவ் நெகட்டிவ் கலந்து தான் இருக்கும். இந்த ராசி பலன்களை சொல்கிற மாதிரி ஒரே மாதிரியான பாசிட்டிவான விஷயங்களோ அல்லது ஒரே மாதிரியான நெகட்டிவான விஷயங்களோ இங்கே இருக்காது. கண்டிப்பாக ஒரு சைடில் பாசிட்டிவ் இருந்ததுன்னா இன்னொரு சைடில் அது நெகட்டிவாக இருக்கும். அதுதான் ஒரு கதவு அடைத்தால் மறு கதவு திறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஜோதிடத்தில் இந்த விஷயங்களுக்கும் பொருந்தும். மெயினாக இந்த லக்ன பலன்களே இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். அதாவது எதெல்லாம் நம்ம லக்ன ரீதியாக ஃபேவராக இருக்குது, அன்ஃபேவராக இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம்னாலே அது சார்ந்த விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துட்டால் போதும். மற்ற விஷயங்களை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியது இருக்காது. அது எப்படி இருந்தாலும் சரி கடை தெரிந்துடும். பிரச்சனை இருக்கக்கூடிய விஷயங்களை எது என்னன்னு பார்த்து தெரிஞ்சுட்டு அதில் மட்டும் கவனமாக இருந்துட்டால் போதும். நல்லது நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றி கூட பெருசாக கவலைப்படும். ஏன்னா எப்படி இருந்தாலும் நல்லது தான் நடக்க போகுது. எதுவுமே தொடர்பில்லாத விஷயங்களை பற்றும் பெருசாக கவலைப்பட வேண்டிய, ஏன்னா அது எதுவுமே ஆக போகிறது கிடையாது. ஸோ எது பாசிட்டிவாக இருக்குது எது நெகட்டிவாக இருக்குதுன்னு பாயிண்ட் பண்ணக்கூடிய விஷயங்களை தான் இந்த லக்ன பலன்கள் அப்படிங்கிறது சொல்லும். ஸோ இனி லக்ன ரீதியாக இந்த குரு, சனி மற்றும் ராகு கேதுக்களுடைய பயிற்சிகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வருடம் பார்த்திங்கன்னா முதல்ல சனி பயிற்சி என்பது இருக்குது. அதாவது திருக்கணிதப்படி சனி பயிற்சி இருக்குது. அதுக்கப்புறமா ராகு கேது பயிற்சி வரும். அதுக்கப்புறமா குரு பயிற்சி வரும். ஸோ பலன்களும் பார்த்திங்கன்னா இந்த ஆர்டரில் தான் இருக்கும். தவிர இந்த பதிவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் லென்த்தியாகவும் அதே போல் கொஞ்சம் கன்ஃபியூஷனாகவும் இருக்கும். காரணம் அதை பற்றி ஏற்கனவே இந்த ராசி பலன்களை விரிவாக சொல்லியிருக்கோம். பட் இங்கே சிம்பிளாக சொல்கிறேன். இந்த வருடத்தினுடைய இந்த கிரக அமைப்புகளே பார்த்திங்கன்னா ஒரு தக் ஆஃப் லைஃப் மாதிரி ஒன்றுக்கொன்று சளைச்சதில்லை அப்படிங்கிற நிலைகளில் தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். ஆக ஒரு சைடில் ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் வேலை செய்யுது அப்படிங்கும்பொழுது இன்னொரு பக்கம் நெகட்டிவான விஷயங்கள் அதே வீரியத்தோடு அங்கே வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். அப்போது ஒரு சைடில் நமக்கு சரின்னு தெரியிற விஷயம் இன்னொரு சைடில் போய் பார்க்கும்போது தவறாகத்தான் இருக்கும். அதனால் பலன்கள் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிற மாதிரி தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீ மேற்கொண்டு உங்கள் லக்ன ரீதியாக இனி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். துலாம் லக்னம். துலாம் லக்னக்காரங்களுக்கு வாழ்க்கையான தற்போதைய நிலையில் கப்பு சிப்புன்னு மந்தமாக அமைதியாக போய்கிட்டு இருக்கும். காரணம், சமீப காலமாகவே துலாம் லக்னக்காரங்களுக்கு வாழ்க்கையில் எதையோ சாதிக்கணுங்கிற ஒரு நாட்டம். அப்படி நாட்டம் இருக்கிறதுல எந்த தவறும் கிடையாது. ஆனால் அதற்காக செய்த விஷயங்களும் காரியங்களும் சூழ்நிலைகளும் தான் வாழ்க்கை நிலையை பற்றி ஏதேதோ யோசிக்க வச்சிருக்கும். ஏதோ ஒரு விஷயம் பெருசாக கைக்கு கிடைச்சிருக்கு, நீ வாழ்க்கை நிலையை மாறப்போகுதுன்னு நினச்சி எது பின்னாடியோ கண்மூடித்தனமாக ஓடி அழுத்து களைத்த பிறகு தான் புரிஞ்சுது இதெல்லாம் வெறுமனே நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் மட்டும்தானே தவிர இன்னும் எதுவும் உருப்படியாக சரியாகலை, இன்னும் எதுவும் கச்சிதமாக ரெடி ஆகலை, இன்னும் நம்ம இருக்கிற இடத்துலையே தான் இருந்துக்கிட்டு இருக்கோங்கிற யோசனை ஏற்படுது. இதனால் வரைக்கும் குண்டு சட்டிக்குள்ளே குதிரை ஓட்டின கதையாக போச்சேன்னு அவங்களையே யோசிக்க வைக்கும்.
ஆக துலாம் லக்னக்காரங்க சமீப காலத்தில் வாழ்க்கையில் எதையோ நோக்கி ஓடி போகிறாங்க. எவ்வளவோ விஷயங்களையும் பார்த்தாங்க. ஆனால் அது எல்லாமே பிரயோஜனமாக உருப்படியாக இருந்ததா அப்படின்னு பார்த்தா அதுதான் கிடையாது. அதனால் பெருசாக எந்த ஒரு மாற்றமும் இல்லை. வழக்கமான நிலைகள் தான். எப்படி போனனோ அப்படியே திரும்பவும் வந்திருக்கேன். இன்னும் சொல்ல போனால் நிறைய துலாம் லக்னக்காரங்களுக்கு வாழ்க்கையை வெறும் மனக்கோட்டை கட்டி கொண்டே வாழ்ந்து கொண்டிருக்கேங்கிறேன்னு தலையில் உரைக்கிற மாதிரி சில சம்பவங்களை ஏற்படுத்தி இருக்கும். ஆக வாழ்க்கையில் தன்னுடைய யதார்த்த நிலை என்ன என்பதை புரிய வைக்கக்கூடிய விஷயங்களைத்தான் சமீப காலமாகவே பார்த்துக்கிட்டு வர்றாங்க. மற்றபடி எல்லாம் பெருசாக சொல்லிக்கிறதுக்கு எதுவும் இல்லை. எல்லாம் வழக்கமான நிலைகளில் போய்கிட்டு இருக்குது. ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் தங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்துட்டு வருது. ஆக தன்னுடைய வாழ்க்கை பெரிய அளவில் முன்னேற்றம் எதுவும் கொடுக்கலை. அதே நேரம் என்ன பெருசாக படுகொலையில் சிக்கவும் வைக்கலை. இடைப்பட்ட காலங்களில் என்ன ஏது எப்படி மாறிச்சுங்கிறது புரியல. என்னமோ இருக்கும்னு போனேன், ஆனால் ஒன்றும் இல்லைன்னு இப்போ திரும்பி வந்துட்டேன். அவ்வளோதான். இப்படி தான் துலாம் லக்னக்காரங்களுக்கு வாழ்க்கை நிலையில் பெருசாக எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் சின்ன சின்ன சந்தோஷங்களோடு வாழ்க்கை நகர்ந்து கொண்டு இருக்குது. காரணம் கோச்சார ரீதியாக இதுவரைக்கும் கிரக அமைப்புகள் ஆசை காட்டி அலைகளிக்க வச்சதே காரணம். வெறுமனே ஒரு ரொட்டீன் லைஃப்பை அனுபவிக்கக்கூடிய கொடுப்பனையை தான் கொடுத்தது. ஏதோ சாப்பிட்டோம், தூங்கணும், வேலைகளை பார்த்தோம், சின்ன சின்ன நல்லது கெட்டதெல்லாம் அப்பப்போ தலையை காட்டிட்டு வந்தோங்கிற சூழ்நிலை தான். உண்மையில் துலாம் லக்னக்காரங்க அவங்கவுங்க வயது நிலைகளுக்கு ஏற்ப ஒரு சராசரியான வாழ்க்கையை சாந்தமாக வாழ்ந்துட்டு வர்றாங்க அப்படிங்கிறது தான் யதார்த்தம். ஆனால் மனசளவில் எதையோ எட்டு பிடிச்சிடணும், பெருசாக சாதிச்சிடணுங்கிற ஒரு ஆசை. அதன் காரணமாக இடைப்பட்ட காலங்களில் ஒரு சின்ன அலைச்சல். மற்றபடி அவங்கவுங்க நிலைகளுக்கு ஏற்ப ஒரு வழக்கமான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் சொல்கிற சூழ்நிலைகள் தான். இப்படிப்பட்ட நிலைகளில் செயல்பட்டு வரக்கூடிய கிரக அமைப்புகள் இது தொடர்ச்சியாக ஒன்றன் பின் ஒன்றாக மாறக்கூடுது. இந்த கிரக மாற்றங்களால் துலாம் லக்னக்காரங்களுக்கு வாழ்க்கையில் மாற்றங்கள் இருக்குமா? கண்டிப்பாக இருக்கும். ஆனால் இருக்காது. வரும் ஆனால் வராதுங்கிற காமெடி மாதிரி இருக்கலாம் இல்லை, அப்படித்தான் இருக்குது. என்னதான் கிரக நிலைகள் மாற்றங்கள் ஏற்பட்டாலும், அதுவும் குறிப்பாக இந்த வருட கிரகங்களுடைய மாற்றங்கள் ஏற்பட்டாலும் கூட துலாம் லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கிரக அமைப்புகளானது பெருசாக மாற்றத்தை ஏற்படுத்த போகிறதில்ல. இங்கே இருக்கிறது அங்கே தூக்கி போட போகுது, அங்கே இருக்கிறது தூக்கி இங்கே போட போகுது, அவ்வளோதான். இதுக்கு பேசாமல் பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்துக்கலான்னு சொல்கிறனால தான். ஸோ இப்படி ஜென்ரலாக பார்த்தா இது ஒரு வழக்கமான நிலைகள் தான். பெருசாக வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றத்தையும் கொடுக்க போகிறதில்ல. ஆனால் இந்த கிரக மாற்றங்கள் ஏற்படும் பொழுது ஏதாவது ஒரு சின்ன வித்தியாசத்தையாவது காட்டி ஆகணுமா இல்லையா? அப்படி ஒரு சின்ன வித்தியாசம் கூட இல்லை அப்படின்னா இந்த மாற்றங்களால் எந்த ஒரு பிரயோஜனம் எப்போவுமே கிடையாது இல்லையா? அப்படி ஒரு சின்ன வித்தியாசம் இந்த கிரக மாற்றங்களால் துலாம் லக்னக்காரங்களுக்கு உண்டு. அதாவது முன்னாடியெல்லாம் என்னமோ இருக்குன்னு தேடி ஓடிக்கொண்டிருந்தாங்க, ஆனால் ஒன்றும் இல்லாமல் திரும்ப வந்தாங்க. ஆனால் இனி துலாம் லக்னக்காரங்க என்னமோ இருக்குன்னு ஓட போகிறதெல்லாம் கிடையாது. இருக்கிறது இருக்கட்டும்னு நிம்மதியாக வாழணும்னு நினைப்பாங்க. ஆனால் திடீர்னு ஏதோ ஒரு சூழ்நிலை காரண காலகட்டங்களில் உங்களுடைய முக்கியமான தேவைகள் பூர்த்தியாகும். என்றைக்கோ எதையோ தேடி ஓடிக்கொண்டிருந்தவங்க இன்றைக்கி அதை எட்டி பிடிக்கக்கூடிய நிலைகள் அவங்களுக்கு உருவாகும். ஆனால் இது எதிர்பார்த்த மாதிரி எதிர்பார்த்தது நடந்துதான்னு கேட்டால் இருக்காது. நீங்கள் எதிர்பார்க்காத விஷயங்கள் எதிர்பார்க்காத நேரங்களில் கைகூடும். நான் பாட்டுக்கு என் வேலை உண்டு, நான் ஒன்று நினச்சவனே இருக்கேன். அன்னைக்கு அவ்வளோ ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு உட்காந்துருந்து அப்பெல்லாம் எதுவும் கை கிடைக்கல. இன்றைக்கி நான் ஒரு விஷயத்தில் பிஸியாக இருக்கேன், இப்போ தேவையில்லாமல் இந்த விஷயம் தீண்டுதே அப்படின்னு உங்களை கொஞ்சம் யோசிக்க வைக்கும். இப்படின்னு திடீர்னு ஒரு இடைப்பட்ட சொருகல்களாக சில சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு அனுகிரகத்தை ஏற்படுத்தும். உங்களுடைய நீண்ட நாள் எதிர்பார்ப்புகளை ஆசைகளை பூர்த்தி செய்யும். அதாவது பொதுவாக துலாம் லக்னக்காரங்க அனைவருக்குமே இப்போ சமீப காலங்களில் ஆசை உணர்வுகள் அதிகம், கற்பனை உணர்வுகள் அதிகம். மனசானது எதையோ சிந்திச்சு அலைவாழ்ந்து கொண்டே இருக்கும். தடுமாற்றங்கள் அப்பப்போ இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஏன்னா ஆசைகள் கெட்டுக்கடங்காமல் போய்கிட்டு இருக்கும். 10 ரூபாய்க்கு ஆசைப்படுன்னு சொன்னால் 1000 ரூபாய்க்கு ஆசைப்படக்கூடிய சூழ்நிலை தான் துலாம் லக்னக்காரங்களுக்கு இருக்குது. அதிகப்படியாக உணர்ச்சி வசப்படக்கூடிய நிலை. தன்னுடைய கட்டுப்பாட்டில் எதையுமே வச்சுக்க முடியாது. ஒவ்வொரு விஷயத்தையுமே ரசித்து ருசித்து விரும்பி செய்வாங்க. ஒரு பூரிப்போட ரசனையோடு எல்லாத்தையும் செய்வாங்க. ஆனால் அதனால் பிரயோஜனம் இருந்துதாங்கிறது தான் கேள்வியே. அதனால் எல்லாம் 1க்கு 2 வேலைகள் செய்து 1க்கு 2 செலவு செஞ்சது தான் மிச்சம். ரசனைகளெல்லாம் என்னமோ நல்லா தான் இருந்தது. ஆனால் கடைசியில் மிஞ்சினது வெறும் அலைச்சல் முறையும் மட்டும் தாங்கிற சூழ்நிலை. ஆக துலாம் லக்னக்காரங்க ஒரு பக்கம் கட்டுக்கடங்காத ஆசைகளோடும் இன்னொரு பக்கம் விரக்தியும் மந்தவுமான சூழ்நிலைகளை சிக்கி தவிர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆக காரியத்தில் பெருசாக எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆனால் அதே நேரம் மனசில் இருக்கக்கூடிய சஞ்சலங்கள் இன்னும் தீர்க்கப்படாது. இதுதான் துலாம் லக்னக்காரங்களுடைய நிலை. ஆனால் இப்போ வரக்கூடிய இந்த கிரக மாற்றங்களானது
குறிப்பாக வருட கிரகங்களான குரு, சனி மற்றும் ராகு கேதுக்குரிய பயிற்சிகள் காரிய ரீதியான மாற்றங்களை ஏற்படுத்தி மனதில் இருக்கக்கூடிய சஞ்சலங்களை போக்கும். இருப்பினும் ஒரு சில விஷயங்களில் மட்டும் கவனம் தேவை. அளவுக்கு மீனால் அமிர்தம் நஞ்சுங்கிறது பழமொழி. ஆக துலாம் லக்னக்காரங்க இனி வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களுடைய கை மீறி எந்த ஒரு விஷயங்களையும் ஈடுபடாதீங்க. உங்களுடைய நிலை அறிந்து அதற்கு தகுந்த விஷயங்களில் செயல்படும் போது அதற்கான மாற்றங்களும் முன்னேற்றங்களும் கண்டிப்பாக இருக்கும். அதை விட்டுட்டு கண்ணா பின்னான்னு எதையோ ஆசைப்பட்டுட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தால் அதுக்கெல்லாம் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. தேவைகள் என்பது பூர்த்தியாகும். அதுவும் சரியான விகிதாச்சாரத்தில் மட்டும்தான். அளவுக்கு அதிகமாக எதுவும் கிடைக்காது, அளவாக எல்லாமே கிடைக்கும். ஆக துலாம் லக்னக்காரங்க உங்களுடைய கற்பனை குதிரைகளை கொஞ்சம் கட்டி வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் மற்றும் வீண் மனஸ்தாபங்கள். ஏற்கனவே துலாம் லக்னக்காரங்க இந்த 2 விஷயங்களால் கொஞ்சம் சங்கடப்பட்டுட்டு தான் இருக்காங்க. ஒரு பக்கம் நிதிநிலை சார்ந்த விஷயங்கள் தேவையில்லாத சங்கடத்தை ஏற்படுத்தும். காசு இருந்தாலும் பிரச்சனை, காசு இல்லைனாலும் பிரச்சனை தான். காசு இல்லாதவங்களுக்கு அது இல்லையே எப்படியாவது சேர்க்கணுங்கிற பிரச்சனை, காசு இருக்கிறவங்களுக்கு அது வீணாக போகாமல் எப்படியாவது காப்பாற்றணுமேங்கிற பிரச்சனை. இன்னொரு பக்கம் தேவையில்லாத வம்பு சண்டைகள், மனஸ்தாபங்கள். துலாம் லக்னத்தை பொறுத்த வரைக்கும் உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் அனைத்துமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏட்டிக்கு போட்டியாகத்தான் போயிட்டு இருக்கும். ஏதோ ஒரு சின்ன விஷயங்கள் எப்போவோ எப்படியோ நடந்தது, அதை பிடிச்சிக்கிட்டு சுற்றி இருக்கிற எல்லாருமே ஓரங்கட்டுறாங்க. கடைசி வரைக்கும் கூடவே இருப்பேன்னு சொன்னவங்க கூட இப்போ ஒரு மெசேஜ் பண்ணுறதுக்கு கூட தயக்கம். வெறும் வீண் பகைகள், காரண காரியங்களே இருக்காது. இப்படியே காரண காரியங்களை சொன்னாலும் கூட சிறுபிள்ளைத்தனமாகத்தான் இருக்கும். இதுக்கு போயா எவ்வளோ நாள் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருந்தோன்னு 10 வருஷம் கழித்து சொல்லி சிரிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இப்போதைய நிலையில் இது எல்லாமே முன்னுக்கு பின் முறைக்கிற கதைகள் தான். உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் என யாரிடையும் வழக்கமான நிலைகள் எளிமையாக பழக முடியறது இல்லை. 10 நிமிஷம் நல்லா பேசுவாங்க, 10 நாளைக்கு பக்கம் கூட வரமாட்டாங்க. இப்படித்தான் இருக்குது. இந்த நிலைகளெல்லாம் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு தொடர்ந்து இருந்துக்கிட்டு தான் இருக்கும். துலாம் லக்னக்காரங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனித்து அனுசரித்து போகத்தான் வேணும். இனி கிரக அமைப்புகளோட இந்த மாற்றங்களை பற்றி கொஞ்சம் சுருக்கமாக பார்த்துடலாம். முதல்ல சனியினுடைய நிலை. கிரகாதிபத்திய வகையில் சனியானவர் அசுப கிரகமாகவே கருதப்படுறாங்க. ஆனால் துலாம் லக்ன ரீதியாக பார்க்கும்போது சனியானவர் 4ஆம் இடத்திற்கும் 5ஆம் இடத்திற்கும் அதிபதியாக வரக்கூடியவங்க. அதாவது துலாம் லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சுகஸ்தானத்திற்கும் புண்ணியஸ்தானத்திற்கும் அதிபதியாக வரக்கூடியது இந்த சனி தான். இந்த சனியினுடைய அமைப்புகள் தான் உங்களுக்கு சுக சௌகரியங்களை அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கும். அப்படிப்பட்ட சனியானவர் இதுவரைக்கும் உங்களுடைய லக்னத்துக்கு 5ஆம் பாவத்தில் ஆட்சி நிலையிலிருந்து வந்த நிலையில் ஒரு சில சங்கடங்கள் அப்படி இப்படி ஏற்பட்டாலும் கூட உங்களுடைய ஆசைகள், அதுவும் குறிப்பாக சின்ன சின்ன நியாயமான ஆசைகளை அப்பப்போ பூர்த்தி செய்யக்கூடிய நிலைகளை ஏற்படுத்தி வந்தது. இந்த மாதிரி சின்ன சின்ன நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கையில் அப்பப்போ பார்த்து வந்த உங்களுக்கு இது அந்த சனியானவர் லக்னத்துக்கு 6ஆம் இடத்தில் அடுத்த 2 வருட காலங்கள் சஞ்சாரம் செய்து வரும். பொதுவாகவே 6ஆம் இடத்துல சனி அமர்றது அப்படிங்கிறது ஒரு சைடில் பாசிட்டிவாக இருக்கும், ஒரு சைடில் கொஞ்சம் நெகட்டிவாகத்தான் இருக்கும். 6இல் சனி ஊரில் பகைன்னு பழமொழியே இருக்குது. ஆல்ரெடி இந்த விஷயத்தை நாங்கள் பார்த்துட்ருக்கோம். இனி பெருசாக என்ன அப்படின்னு நினைக்கலாம். இதைத்தான் முன்னாடியும் சொன்னேன். கிரக மாற்றங்கள் என்னமோ இருக்குது, ஆனால் வாழ்க்கையில் பெருசாக மாற்றங்கள் இருக்காது. திடீர்னு அப்பப்போ தான் சில மாற்றங்களை கொடுக்குமே அல்லாமல் பெரும்பாலும் வழக்கமான விஷயங்களை தான் பார்த்துட்டு வருவேன். அப்படித்தான் இந்த 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியால் அப்பப்போ சின்ன சின்ன மாற்றங்கள், அது எந்த விஷயங்களில் தொழில் வேலை உத்தியோகமாக சில மாற்றங்கள் இருக்கும். கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் வேலை மாற்றங்கள், உத்தியோக மாற்றங்கள், தொழில் மாற்றங்கள் போன்ற விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். ஏற்கனவே துலாம் லக்னக்காரங்க சுயத்தொழில் செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் வாழ்க்கை நிலையானது ரொம்பவுமே சிரமமாக இருக்கும். நேரிடம் போல இருக்குதுங்கிற நிலையை கண்டிப்பாக பார்த்து வந்திருப்பாங்க. இனி அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்காது. ஏதோ ஒரு விஷயங்களை பிடித்து முன்னேறக்கூடிய நிலைகளை பார்த்து வர முடியும். ஆனால் படிப்படியான முன்னேற்றங்கள் தான். லிஃப்ட்டில் நம்ம சுவிட்சை போட்டு மேலே சருன்னு போகக்கூடிய நிலைகள்லாம் எதிர்பார்க்க முடியாது. முன்னாடி எல்லாம் எதுவுமே செய்ய முடியல, எல்லாமே கையை கடிக்குதுங்கிற சூழ்நிலை. ஆனால் இனி அப்படி இருக்காது. ஏதோ ஒரு விஷயங்கள், நல்ல விஷயங்கள் உங்கள் கைக்கு கிடைத்து அதை வைத்து உருப்படியாக பிழைக்க வைக்கும். கிடைச்சதை நல்லபடியாக தக்க வச்சுக்காங்க. நிறைய பேருக்கு புதிய வேலை வாய்ப்புகள், தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் கூட நல்லபடியாக அமையும். வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சிறப்புகளை கொடுக்கும். பொருளாதார நிலைகளில் ஏற்ற இறக்கங்களை அதிகம் ஏற்படுத்தும். கண்டிப்பாக வரவுகள் என்பது இருக்கும், வரவுகளுக்கேற்ற செலவுகளும் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு துலாம் லக்னக்காரங்க கடன் சார்ந்த விஷயங்களை தலையிடாதீங்க. கொடுப்பதானாலும் சரி, வாங்குவதானாலும் சரி, ரெண்டுமே சிக்கல் தான். ஆனால் 6ஆம் இடத்துல சனி இருக்கும் பொழுது பொதுவாகவே எல்லாரும் செய்யக்கூடிய விஷயங்கள் இதுதான். அப்போ தான் பார்த்து கடன் வாங்கி வீடு கட்டுறது, நிலம் வாங்கிறது, படிக்க வைக்கிறது, தொழில் செய்கிறதுன்னு பல விஷயங்களை கடன் வாங்கி செய்ய வைக்கும். ஆனால் சிலருக்கு கடன் ஒத்துக்கும், சிலருக்கு ஒத்துக்காது. ஆனால் 6இல் சனி இருக்கும்போது அனைவருக்குமே அது பிரச்சனை தான். முடிஞ்ச அளவுக்கு கடன் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க.
பொருட்கள் வாங்குற விஷயங்களில் கவனம் வைங்க. முடிஞ்ச அளவுக்கு வரவு செலவுகளில் கணக்கு வச்சு பட்ஜெட் போட்டு வாழ்க்கை நடத்துறது சிறப்பு. ஏன்னா கணக்கு வழக்கம் இல்லாமல் கையில் வாங்கினா பையில் போடுறங்கிற கதை தான். ஆனால் அதே நேரம் துலாம் லக்னக்காரங்களுக்கு இந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் பற்றுதல் அதிகரிக்கும். காசு பணங்களை நிறைய சம்பாதிக்கணுங்கிற ஆசைகள் அதிகரிக்கும். அதற்காக அயராது ஏதாவது ஒரு விஷயங்களை தேடி ஓட வைக்கும். காசு பண சமாச்சாரங்களை உணர்வுகளை கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கங்க. ஆக இந்த சனியினுடைய மாற்றம் பொருளாதாரம் மற்றும் வேலை சார்ந்த விஷயங்களில் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தும். உணர்வுகளை கொஞ்சம் கட்டுப்படுத்துங்க. கிடைக்கிற விஷயங்களை சரியாக பயன்படுத்துங்க. அடுத்ததாக ராகு கேதுக்கள். பொதுவாகவே கிரகாதிபத்திய வகையில் ராகு கேதுக்கள் அசுப கிரகங்களாகவே கருதப்படும். ஆனால் இதே ராகு கேதுக்கள் தான் வாழ்க்கையில் அபரிவிதமான நிகழ்ச்சிகளுக்கு உறுதுணையாக இருக்கிறது. ஆக இன்றைய காலகட்டங்களில் இந்த ராகு கேதுக்களை முழுமையாக அசுப கிரகங்கள்னு ஒதுக்கிறதுக்கும் இல்லை, முழுமையான நற்பலன்கள் கொடுக்கக்கூடிய கிரகங்கள் என்று அரவணைச்சு சொல்லக்கூடிய நிலைகளும் இல்லை. ரெண்டுமே சரிசமமாகத்தான் இருக்கும். லக்ன ரீதியாக பார்க்கும்பொழுது இந்த ராகு கேதுக்கள் சில திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை உண்டாக்கக்கூடிய நிலைகளில் துலாம் லக்னக்காரங்களுக்கு எப்பவும் வேலை செய்யும். பொதுவாகவே துலாம் லக்னக்காரங்களுக்கு அவங்களோட வாழ்க்கையில் சில திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் அப்பப்போ எட்டி பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். பெரிய பிரச்சனை ஆகிடுச்சு, வாழ்க்கையில் நீ எல்லாம் முடிஞ்சுதுன்னு நினைப்போம். ஆனால் அப்பான்னு பார்த்தா அது ஒன்றுமே இல்லைன்னு புஷுன்னு ஆகிடும். இவ்வளவுதானா, இதெல்லாம் ஒரு விஷயமா, இதெல்லாம் எனக்கு ரொம்ப அசால்ட்டு அப்படின்னு நினைப்போம். ஆனால் இம்மி அளவு கூட அசைக்க முடியாது. அப்படி எதிர்பாராததை எதிர்பாருங்கள்னு சொல்லக்கூடிய நிலைகளில் இந்த ராகு கேதுக்களானது துலாம் லக்னக்காரங்களுக்கு எப்போவுமே வேலை செய்யும். பெரும்பாலும் நல்லதுதான் செய்யுது. இப்படிப்பட்ட ராகு கேதுக்கள் இதுவரைக்கும் மறைவு ஸ்தானங்களான 6, 12ஆம் இடங்களில் அமர்ந்து வந்து தேவையில்லாத செலவுகளையும் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் வகையில் பகையும் ஏற்பட்டு வந்த நிலையில் உங்களுடைய லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல ராகுவும் 11ஆம் இடத்துல கேதுவும் அமரப்போகுது. இது ஒரு வகையில் சாதகமான நிலைகள் தான். ஆனால் ஸ்தான பலன்களின் அடிப்படையில் 5, 11ஆம் இடங்களில் ராகு கேதுக்கள் அவ்வளோ ஃபேவராக வேலை செய்யாது. பட் துலாம் லக்னக்காரங்களுக்கு இந்த நிலையே வேறு. பதிவுகளையும் சொல்லியிருக்கேன். துலாம்னு எடுத்துட்டாலே பல விஷயங்களும் தலைகீழாகத்தான் நடக்கும். இந்த ராகு கேதுக்குள்ள நிலை கொஞ்சம் ஆகாத இடத்துல இருந்தாலும் கூட ஆரம்பத்தில் சில ஆகாத விஷயங்களை கொடுத்து பின்பு அதன் மூலமாகவே நற்பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். சுருக்கமாக சொன்னால் நாரதர் கழகம் நன்மையில் முடியும். இப்படிதான் எல்லா விஷயங்களுமே. துலாம் லக்னக்காரங்களுக்கு இங்கேயும் திரும்பவும் சொல்கிறேன், உணர்வுகளை கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கங்க. ஆசைகளை அளவோடு அமைச்சுக்கங்க. கண் போன போக்கில் கால் போகக்கூடாதுங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. இல்லைன்னா மிஞ்ச போகிறது கடைசியில் வெறும் விரைவும் அலைச்சலும் மட்டும்தான். எதுவும் கட்டுப்பாட்டில் இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறதான் துலாம் லக்னக்காரங்களுக்கு இப்போதைக்கு தாரக மந்திரமே. சரி, எந்தெந்த விஷயங்களில் கட்டுப்பாடு இருக்கணும்? மெயினாக உணவு சார்ந்த விஷயங்கள், உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் கட்டுப்பாடுகள் அவசியம். இது வரைக்கும் இதில் நீங்கள் எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த விஷயங்களை இனி நீங்கள் கொஞ்சம் கட்டுப்பாடாக இருந்ததாகணும். பசி அதிகரிக்கும், தூக்கம் அதிகரிக்கும், சோம்பல் அதிகரிக்கும், கற்பனை உணர்வுகள் அதிகரிக்கும். எல்லாம் அதிகமாகாமல் பார்த்து கொள்ள வேண்டியது உங்களோட வேலை. அதே நேரம் குடும்ப உறவுகள் மேலே பந்த பாசம் அதிகரிக்கும். பந்த பாசம் அதிகரிக்கிறனால என்ன பிரச்சனை? அது நல்லது தானேன்னு நினைக்கலாம். அதாவது துலாம் லக்னக்காரங்களுக்கு இந்த பந்த பாசமானது தற்போதைய நிலையில் ஒரு ஒன்வே ரூட் மாதிரி. நீங்கள் போகலாம், ஆனால் அங்கேருந்து வராது. ஆக இதையும் கொஞ்சம் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி, நபர்களுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறது நல்லது. சுத்தமாக நிறுத்திடுங்கன்னு சொல்லலை, நிறுத்தவும் முடியாது. அளவாக வச்சுக்கங்கன்னு மட்டும்தான் சொல்கிறேன். அன்பு, பாசம், நேசம், காதல் போன்ற விஷயங்கள் அதிகரிக்கும். அளவுக்கு மீறினா அமிர்தமும் நெஞ்சுங்கிறத கவனத்தில் வச்சுக்கங்க. ஆக இந்த ராகு கேதுக்களுடைய மாற்றங்களால் உணர்வுபூர்வமான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி பெருசாக ஒன்றும் பிரச்சனை இல்லை, தப்பிச்சுக்கலாம். அடுத்ததாக குருவினுடைய அமைப்பு. கிரகாதிபத்திய வகையில் குருவானவர் முழு சுபகிரகமாகவே கருதப்படுறாங்க. ஆனால் லக்ன ரீதியாக பார்க்கும்போது 3ஆம் இடத்திற்கும் 6ஆம் இடத்திற்கும், அதாவது மறைவுஸ்தானங்களுக்கு அதிபதியாக வரக்கூடியவங்க இந்த குரு. அவர் இது வரைக்கும் மறைவுஸ்தான இடமான அஷ்டமஸ்தானத்தில் இது வரைக்கும் சஞ்சரிச்சுட்டு வந்தாங்க. இனி உங்களுடைய லக்னத்துக்கு யோகஸ்தானத்தில் அடுத்த ஒரு வருட காலம் சஞ்சாரம் செய்வாங்க. பொதுவாக குருவை பொறுத்த வரைக்கும் துலாம் லக்னக்காரங்களுக்கு நேரடியான நற்பலன்களை செய்கிறது. ஏன்னா மறைவுஸ்தானாதிபதி இல்லையா, அதனால் மறைமுகமான ஆதாயங்களை தான் கொடுத்துட்டு வருவாங்க. அவர் இது வரைக்கும் மறைவுஸ்தானத்திலே இருந்ததுனால நல்லது ஏதாவது தப்பித்தவறி நடந்தால் கூட அது கண்ணுக்கு எதுவும் தெரியலங்கிற சூழ்நிலையை தான் துலாம் லக்னக்காரங்க பார்த்துட்டு வராங்க. ஆனால் இனி பெருசாக பிரச்சனை இல்லை. ஏன்னா லக்னத்துக்கு யோகஸ்தானத்தில் குரு வருது. திரைக்கடலோடியும் திரவியம் தேடுன்னு சொல்லுவாங்க. அப்படி 9ஆம் இடத்துல குரு வரும்பொழுது சும்மா இருக்கிறவங்கள கூட வேலை செய்ய வச்சு வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்கும். அதனால தான் ஓடிப்போனவனுக்கு 9ல் குருன்னு சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட 9ஆம் இடத்துல அடுத்த ஒரு வருட காலம் குரு சஞ்சாரம் செய்யக்கூடிய நிலைகளில் துலாம் லக்னக்காரங்களுக்கு எதிர்பாராத யோக அதிர்ஷ்ட மாற்றங்கள் வாழ்க்கையில் நிகழப்போகுது. ஆரம்பத்திலே சொன்னேன், அப்பப்போ திடீர் அதிர்ஷ்ட யோகங்கள் அப்படிங்கிறத எட்டி பார்த்துட்டு போகும். கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்புகளை அப்போதைக்கு சுதாரித்து பிடிக்கணும்.
அப்படிப்பட்ட யோக அமைப்புகள் இந்த குருவானவர் உங்களுக்கு கட்டாயமாக கொடுத்துட்டு போவாங்க. ஆனால் அதை எட்டி பிடிச்சிக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. ஏன்னா தடுக்கக்கூடிய விஷயங்களை மற்ற கிரகங்கள் பார்க்குதா இல்லையா? கொடுக்கிறவர் கொடுக்குறாங்க, தடுக்கிறவர் தடுக்கிறாங்க. இடையில மாட்டிகிட்டு இருக்கிறது நம்ம தான். நமக்கு என்ன தேவையோ நம்ம தான் போய் எடுத்துக்கணும். அப்படி தான் துலாம் லக்னக்காரன் இப்போதைய நிலையில் சுதாரிப்போடு இருந்து கிடைக்கிற நல்ல விஷயங்களை அப்பப்போ பார்த்து பக்குவமாக எட்டி பிடிச்சிக்கணும். இந்த குருவனோட அமைப்பால் துலாம் லக்னக்காரங்க வாழ்க்கையில் சுப விசேஷங்கள், சுப காரியங்களுடைய நிகழ்வுகள் நல்லபடியாக இருக்கும். திருமண அமைப்புகள், புத்திரவாக்கிய அமைப்புகள் நல்லபடியாக அமையும். குறிப்பாக துலாம் லக்னத்திற்கு இந்த புத்திரஸ்தான அமைப்புகளில் நன்மை உண்டு. அதாவது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நிறைய நற்பலன்களை, யோக பாக்கியங்களை பெறக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தும். குழந்தைகளுடைய வாழ்க்கையில் அவங்க முன்னேறக்கூடிய விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கறது, குழந்தைகள் வாழ்க்கையை செட்டில் பண்ணி வைக்கிறது, குழந்தைகளுடைய சுப விசேஷங்கள், காரியங்களை நிவர்த்தி பெறது, திருமணம், புத்திர அமைப்புகள், சிறு குழந்தைகளுக்கான சுப விசேஷங்கள், சுப காரியங்கள், குறிப்பாக மொட்டையடிப்பது, காது குத்துவது, குழந்தைகள் பருவத்துக்கு வருவது போன்ற விஷயங்களை இந்த காலகட்டங்களில் பார்க்க முடியும். திருமணம் மற்றும் புத்திர வாக்கியம்னு வரும்பொழுது சுய ஜாதக ரீதியாக தோஷமுள்ள ஜாதகங்களுக்கு கூட நல்ல முறையில் இது சார்ந்த விஷயங்களில் பலன் கொடுக்கக்கூடிய விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆக இதுவும் கூட ஒரு திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளாக உங்களுக்கு செயல்படும். ஆக இந்த குருவனுடைய அமைப்பு பலவித நல்ல மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும். ஆக மொத்தம் துலாம் லக்னத்தை பொறுத்த வரைக்கும் குரு, சனி மற்றும் ராகு கேதுக்களுடைய அமைப்பானது பெரும்பாலும் வழக்கமான விஷயங்கள் தான். ஆனால் சற்றும் எதிர்பாராத நேரத்தில் சில திடீர் மாற்றங்கள், யோக அமைப்புகளை பெறக்கூடிய விஷயங்களை ஏற்படுத்தும். ஆக கொஞ்சம் கவனமாக இருங்க. கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்களை மிஸ் பண்ணாதீங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.